ஆரூரா தியாகேசா. ஒட்டியாட்கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை நச்சலர் வார்த்த பட்டியை பகலையில் தன்னை பாவிப்பார் மனத்தூரும் அத்தேனை கட்டியை கரும்பின் தன்னை காதலால் கடல் சூழ்ந்தடித்திட்ட செட்டியப்பனை வட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமாமே. ரொம்ப அற்புதமான இந்த திருமுறை. ஒட்டி ஆட்கொண்டு போய் விழுத்திட்ட உச்சி போதனையை நச்சர வார்த்த பற்றி பகலையிருள் தன்னை பாவிப்பார் மனத்தூரும் அத்தேனைன்னு சொல்லியிருக்கா. தேன்னு முதல்ல சொல்லியிருக்காருன்னா அடுத்தது கரும்பு ஜூஸ் சொல்கிறாரு, அடுத்தது ஒரு பொருளாக சொன்னால் கூட கட்டி பணம் இது கல்கண்டு அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னால் கூட முதல்ல தேனைங்கிறார். தேன் ப்ரிசர்வேட்டிவ், அதுக்கு பாதுகாப்புக்கு மருந்தே ஒன்றும் போட வேண்டாம். கைப்படாமல் ஜலம் தண்ணி ஜலம் படாமல் அது அழகாக மூடி வச்சுருந்தா தேன் கெட்டே போகாது, 11 வருஷங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குமா. அதனால தான் தேன் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிற தியாகராஜாவோட பக்தி, தியாகராஜாவோட அருள் அப்படின்னு அத்தேனை கட்டியை கரும்பின் தொழுதென்னை கரும்பு ஜூஸுங்கிற அவர் பாட்டில் ஜூஸெல்லாம் சொல்லலை. கரும்பின் தொழுதென்னை காதலால் கடல் சூழ்ந்துட்டு செட்டி அப்பனை பட்டனை செல்வ ஆரூரனை மறக்க முடியுமா? மறக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த பதிகத்தில் திருமலையில் ரொம்ப அருமையாக பாடியிருக்க. இதெல்லாம் ரசித்து பார்த்தோம்னா அது நமக்கு எல்லாம் அதுலேயே ஒரு வெறின்னு சொல்ல முடியாது, அதுலேயே ஆழ்ந்த ஒரு பக்குவம் இருந்தது. தியாகராஜா எல்லாரையும் தேருக்கு பாடுபட்டுருக்க எங்கள் ஆதித்தேர் மையன்பர்கள், பக்த கோடிகள் சின்னையா மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிலேருந்து எல்லாரையும் அறநிலைத்துறை அலுவலகத்துலேயும் ராக்கன் பகல்கன் பார்க்காம தேர் திருவிழா வந்துட்டுனா அவளுக்கு ஒரு 2 மாதம் இரவு பகலாக வேலை இருக்குது. டைம் பார்த்து வேலை பார்க்க மாட்டேன். அறநிலைத்துறையிலையும் சரி, மேல் அதிகாரிகளும் சரி, இங்கேயும் உள்துறையிலையும் உள்துறை ட்ரஸ்டி ராமி தியாகராஜன் ஐயா, உள்துறையின் பேரில் அவர் சின்னையா அங்கே ஒவ்வொருத்தரும் அவளும் வாலண்டியர் சர்வீஸ் மாரி செய்கிறா. வடத்தை இன்றைக்கி வடம்லாம் சரிப்பற்றி போட்டுருக்கு, டேட்டெல்லாம் இந்த கருணாசாயி போட்டுருக்காரு. ஒரு டேட்டெல்லாம் இன்றைக்கி வடம், இன்றைக்கி வடம் கோக்கணும், இன்றைக்கி வடம் எடுக்கணும் அப்படின்னு நிறையா அதுமாரி சொல்லிட்டு வரா. இதெல்லாம் ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷமான புண்ணியமான காரியங்களை ரொம்ப பக்தி சிரத்தையோட பிரதிபலன் பார்க்காம எல்லாம் இல்லை தியாகேசனுடைய புண்ணியத்துக்காகவும் அவரோட எதிர்காலம் எல்லாரும் செய்கிற வாழ்க்கைலாம் நல்லா அமைந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் வளங்கள் பல வேணும்னு நான் என் சார்பாகவும் இங்கேருந்து கேட்டுக்கிறேன். ஆரூரா தியாகேசா எல்லாரும் நன்னா இருக்கணும். அப்பேற்பட்ட தியாகேசனை நாம் எல்லாமும் வணங்குவோம். ஆழித்தெழுத்தருக்கு எல்லோரும் வடம்பிடி